மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னா ஆயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு கல்யாணத்தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு மாலையை மாற்றி எங்கண்ட சார்பாக வாழ்த்தையும் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். இனிய திருமண நல் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இல்லறம் சிறக்க ரெண்டு பேருமே சிறந்த தம்பதிகளாக இணைஞ்சிருந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கட்டுமாம் என அவங்களோட அன்பான வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்த நீங்களாண்டே திருமணம் அதுவும் வந்து நிறைய பேர் நிற்கி ஸ்பெஷலாக வந்து மாப்பிள்ளையும் பொம்பளையும் டான்ஸ் எல்லாம் பண்ணட்டுமாம் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். ஏன்னா சந்தோஷம் தானே. சரி அப்போ கெஸ் பண்ணேலுமா யார் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு குட்டி சர்ப்ரைஸை வந்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணேலுமா? அக்காண்ட சைட்டாக இருக்குமா அண்ணாண்ட சைட்டாக இருக்குமா? யார்கிட்ட சைட்லேருந்து வந்துருக்கு? அண்ணாண்ட சைட். அண்ணா என்ன சொல்கிறீங்க? யார்கிட்ட சைட்? உங்களோட சைட்லேருந்து தான் வந்துருக்கு. அக்கா அண்ணாண்ட சைட்டா? அதாச்சும் அக்காண்ட சைட்லேருந்து ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் இந்த திருமணம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு ரெண்டு பேருமே என்ன செய்யணும்னு சொல்லி தாங்கள் பார்க்கணுமாமன்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கும்? கெஸ் பண்ணிடலுமா? ரைட். என்ன அதாச்சும் இன்றைக்கு திருமணம் முடிஞ்சுது. இனி வந்து எல்லாருமே ஒரே சைட் தானே, இனி வேற வேறு சைட்டு இல்லை. ஏன்னா இனி எல்லாருமே ஒரே சைட். ஸோ அண்ணாண்ட சைட்ல இருந்து ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்த்த சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி. யாரா இருக்கும்? கெஸ் பண்ணிடலுமா? அண்ணாவும் அண்ணியும். என்ன பேர் அவங்களுக்கு? சதீஷ் மதனி. எங்கே இருக்கணும்? பிரான்ஸ். இல்லையே, பிரான்ஸ்ல எந்த வேறு இல்லை, வேறு ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். அதாச்சும் இந்த சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணாக்கள் சொன்னாங்க. கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனே வந்து வெளிநாட்டில் நிற்கிறார்கள் தான் சொல்லிவினோம். இருந்தாலும் கேட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எங்களையும் கெஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னது. முன்னுக்கு யாரே கேட்குறீங்கண்ணே? யார் நிற்கிறது முன்னுக்கு? முன்னுக்கு யாரே கேட்குறீங்களா? சொன்னவன் கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனே வெளிநாட்டுக்காரரை தான் சொல்லிவினோம். இருந்தாலும் கேட்டு பாருங்க, ஒரு கொஞ்சம் டைமுக்கு பிறகு இருந்தாலும் எங்களை சிலது கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணலாம். அது இன்னொரு விஷயம் சொல்லிங்க என்னன்னு சொன்னா, கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, மாப்பிள்ளையும் பொம்பளையும் தங்களை சரியா கெஸ் பண்ணி சொல்லலைன்னு சொன்னா தங்கண்ட சார்பா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கட்டுமா? மாப்பிள்ளையும் பொம்பளையும் வந்து ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று பண்ண வச்சுட்டு யார் இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பினதுன்னு சொல்லி சொல்லட்டாங்கன்னு சொல்லி இருக்கீங்க. என்ன பனிஷ்மெண்ட் எடுப்போமா? பனிஷ்மெண்ட் எடுப்போமா? ஐயோ வேண்டாம், கலைஞ்சு போய் நிற்கிறோம் வேணா. ரைட். அதோட வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பணத்தொகையும் வந்திருக்குது அவங்களுடைய அன்பான பரிசாமன்னு சொல்லி. ரைட். 25,000 ரூபாய் காசும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வந்து சந்தோஷமா ஆரம்பிக்கட்டுமான்னு சொல்லி. அப்ப யார் கொடுத்தான்னு சொல்லி பாப்போமா? என்ன நிறைய பேர் வெயிட் பண்ணி பண்ணிக்கிறோம். யார் இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். வேணா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுவா. ரைட். யார் கொடுத்துருக்குறாங்க? ஏதாச்சும் குழு இருக்கா? அண்ணாவும் அண்ணியும். ஏன்னா ரைட். அதாச்சும் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் சேர்ந்து இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கிறோம். சதீஷ் அண்ணா அவங்களோட சேர்ந்து வதனி அண்ணி. ஏன்னா பட் அவங்களோட பிள்ளைகள் வந்து ஜைசன், சந்தோஷ். ஏன்னா பிரான்ஸ்ல இருந்து
உங்களுடைய திருமணத்துக்கு வந்து விரையெல்லாம் போயிட்டு தான் ஏன்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கணுமா. தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு சேரணும். உங்களையும் வந்து இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்த்துருவாங்க என்று இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். ஸோ அவங்களோட சேர்ந்து 25,000 ரூபாய் காசோராக கொடுத்து அனுப்பி இருக்கணும். விமலநாதன் பிரியா மச்சான் ஏன்னா அவையிலும் வந்து பிரான்ஸ்ல இருக்கணும். ஸோ தாங்கள் தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு சேரணும் அவன்னு சொல்லி உங்களை 2 பேரையும் வாழ்த்தி அனுப்பி இருக்கணும். ஏதாவது சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தேங்க்ஸ். என்ன சரி, அவங்க வந்து ஆசைப்படுறாங்க நீங்கள் 2 பேருமே இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி. ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா உங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். ஓகே.